உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த முக்கிய வழக்குகள் பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பையா. கல்பாக்கம் அனல் நிலையம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பூவுலகின் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் வெற்றி செல்வர் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கானது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை மீண்டும் இன்று தலைநீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் சார்பில் 11 தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2011 முதல் இன்று வரை அதாவது கல்பாக்கம் அணு உலையை சுற்றியுள்ள கிராமங்களில் செய்யப்பட்டுள்ள மருத்துவ ஏற்பாடுகள் மற்றும் மருத்துவ வசதிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற விவரங்களை ஒரு விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். போக்குவரத்து துறை துணை செயலாளர் இருக்கக்கூடிய மோகன்ராஜுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. அதாவது மருத்துவக் கல்லூரியில் மாணவிக்கு சீட்டு வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 50 லட்சம் வரை மோசடி செய்ததாகவும் அவரும் அவரது நண்பர் செல்வகுமாரும் சேர்ந்து இதுபோன்ற மோசடி ஈடுபட்டதாக கூறி நிசார் அகமது என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி RS ராமநாதன் இது தொடர்பாக IAS அதிகாரி மீது அடிப்படை முகாந்திரம் இருந்தால், அந்த புகாருக்கு அடிப்படை முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் VM சுப்பையா.